இங்க ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு லக்ஸரி கார் ஒன்னு ரிப்பேருக்காக வருது. அந்த காரை ஒரு பொண்ணு தான் ஓட்டிட்டு வரா. காரோட ஹெட்லைட் உடைஞ்சிருக்கு. என்னாச்சுன்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் மேல இடிச்சிட்டு தான் சொல்றா. அவளுக்கு வயசு இன்னும் 18 கூட ஆகல. அதனால அவகிட்ட லைசென்ஸும் இல்ல. இப்ப இந்த டேமேஜ் ஆன காரை கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டா லைசென்ஸ் கேட்பாங்கன்னு பயந்து அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த சின்ன மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. இப்ப அவங்க வந்த கொஞ்ச நேரத்துல இவனுக்கு அவளை புடிச்சு போய் அவகிட்டே டைரக்டா போய் ப்ரப்போஸ் பண்றான். ஆனா அவ ஸ்டேட்டஸ பார்த்து இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடறா. அப்பதான் இவனுக்கு காசு எவ்வளவு முக்கியம்னு புரியுது. சோ இதுக்கப்புறமாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி வந்தவன் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறான். அடுத்த 2 வருஷத்துல $45 மில்லியன் சம்பாதிச்சிடறான். அந்த காசை வச்சு ஒரு கம்பெனியை வாங்குறான். சோ இன்னைக்கு இவனும் ஒரு பிசினஸ் மேன் ஆயிடுறான். இப்ப போய் அவளை ப்ரப்போஸ் பண்ணி அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவளை கரெக்ட் பண்ணிடுறான். அப்படி இருக்க ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரதா சொல்லி ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்றான். அவளும் அவ சொன்ன ஹோட்டலுக்கு வரா. ஆனா அங்க அவளுக்கு வச்சிருந்த சர்ப்ரைஸ் தான் சரியான ட்விஸ்டா இருக்கு. அது என்னன்னா இந்த ரூமுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்கிறத வெளியில ப்ரொஜெக்டர் போட்டு காட்டிட்டு இருக்கான். அது உள்ள இருக்கிற அவளுக்கே தெரியாது. ஏன்டா இப்படி செய்யறான்னு பார்த்தா ஆக்சுவலா